தாவேகாவுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சரான திரு சரத்குமார் அவர்கள் மாட்டிருக்க மாதிரி இதுவரையில எந்த ஒரு கட்சியை சார்ந்த எந்த மினிஸ்டரும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டினது கிடையாது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ஆக்ஷன் எடுக்க சொல்லி திமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமிஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு திமுகவை சார்ந்த அட்வொகேட் சரண்யா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இதுல வழக்கு பதிவு பண்ணப்படுமா, எஃப்ஐஆர் போடப்படுமா? எஃப்ஐஆர் போட்டா இவர் அரெஸ்ட் ஆவாரா, இல்ல NDPS ஆக்ட் உள்ள வருதே, இதை எப்படி கொண்டு போறாங்க? எல்லாத்துக்கும் மேல இப்போ மக்கள் மத்தியில இந்த ஒரு சம்பவத்தால ஏற்பட்டிருக்க ஒரு கலக்கம் அப்படின்னு சொல்லலாம், தாவேகாவுக்கு ஆதரவு குறைவு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கு, இதை ப்ரூவ் பண்றதுக்கு சரத்குமார் என்ன பண்ண வேண்டும், டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தாவேகாவை சேர்ந்த சரத்குமார் தாம்பரம் தொகுதியில் MLA, இப்போ மினிஸ்டர், ஹானரபிள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுடைய ஹானரபிள் மினிஸ்டராக இருக்கிறாரு. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி IPL மேட்ச்க்கு போயிருந்த சமயத்தில் தக் மூமெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு ப்ரைவேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. அந்த ப்ரைவேட் வீடியோ போஸ்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அதை ஷேர் பண்ணுறாரு. இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு மேரத்தான் ஆரம்பித்த அதே நாள் இவர் ப்ரைவேட்டில் போட்டிருந்த அந்த தக் மூமெண்ட் வீடியோவை யாரும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் மேலே மாத்திரையை வச்சு, அது மாத்திரையில் ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, அந்த பவுடரை வச்சு காடு வச்சு அடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோக்கு வந்து விளக்க உரை கொடுக்குறது, இது வந்து மாத்திரை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரையை நான் வந்து செல்ஃபோன் மேலே வச்சு காடை வச்சு தூளாக உடச்சி கொடுத்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கம்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னால் கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. சனிக்கிழமையில இருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல பேர், பல மருத்துவர்கள், பல அறிவு சார்ந்த நபர்கள், பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி தொடர்ந்து பண்ணுறாங்க. என்னென்னா, அவன் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும், எப்படி உடைக்கிறாரு, இப்போ ஒரு மினிஸ்டர் இப்படி உடைச்சிருக்காருல்ல, நம்மளை உடைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இறங்கிட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள பல பேர். செல்ஃபோன் மேலே பேராசிட்டமால் மாத்திரை வச்சுட்டு காடை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாங்க, உடைய மாட்டேங்குது. ஒன்று மாத்திரை பறகுது, இல்லை டயர்டாகுது. ஸோ இதுக்கு விளக்க உரை கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இது மாத்திரை தான், இது நான் என் குழந்தைக்கு மாத்திரை தான் உடச்சி கொடுத்தேன்னு சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு பதிலாக செல்ஃபோனை வச்சு எந்த குழந்தை மாத்திரையை அவர் சொன்னாலும் அந்த குழந்தை மாத்திரையை எடுத்து வச்சு அவருடைய காடை வச்சு அழகாக உடச்சி காமிச்சிட்டாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்க தேவையே இல்லை. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஜென்சி மற்றும் யூத் விங்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போதை அமைச்சரை கைது செய், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இப்போ நான் போதை அமைச்சர் கிடையாதுங்க, நான் வந்து இது ஒரு தூய அமைச்சர், தூய சக்தியின் அமைச்சர், நான் போதையெல்லாம் யூஸ் பண்ணல, இது குழந்தையோட மருந்து தான், மாத்திரை தான், அதான் உழைச்சி கொடுத்தேன் அப்படின்னாருன்னா அழகாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக விளாகாக இருக்கட்டும், தனிப்பட்ட வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாரும் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க. யாருக்கும் சக்ஸஸே கிடைக்கல. இப்போ யாருக்கும் சக்ஸஸ் கிடைக்காத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அமைச்சர் சரத்குமார் சக்ஸஸ் ஆகிருக்கார். அதை ஒரு டைம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் வந்து சந்தேகம் நீங்கிடும் இல்லையா. அதை பண்ண மாட்டேன்றாருன்றதான் இங்கே வருத்தமாக இங்கே பதிவு பண்ணுறோம் மக்களே. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ அடுத்தது அட்வொகேட் சரண்யா அவர்கள், திமுகவுடைய அட்வொகேட் விங்கை சேர்ந்தவங்க, அவங்க வந்து கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு சாமானியன் போட்டிருந்தான் அப்படின்னா இந்நேரத்துக்கு சென்னை கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸே எடுத்திருப்பாங்க, எடுத்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதை விசாரிச்சிருப்பாங்க. என்னப்பா வச்சிருந்த, அது என்ன பொடி, அதுன்னு விசாரணை நடந்திருக்கும். அந்த மாதிரி விசாரணையை ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால மட்டுமே தொடங்காமல் இருக்கிறாங்களா? ஏன்னா அது இன்னும் மற்றவங்களுக்குலாம் வந்து அது ஒரு வழிவகுத்துருமே. இப்போ நாளைக்கு இன்னொருத்தவன் வந்து வருவான், அவனும் அதே மாதிரி வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், கொக்கைன் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து விளக்க உரை கொடுப்பான், இல்லைங்க இது மாத்திரங்க, இது பான்ஸ் பவுடருங்கன்னு சொல்லுவான். உடனே வந்து போலீஸ் அதை வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டு
எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருவாங்களா? ஏன் சார் நீங்கள் சரத்குமார் அமைச்சருக்கு மட்டும் விட்டீங்க, எனக்கு மட்டும் விட மாட்டேங்கிறீங்க, எனக்கு மட்டும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்பான் இல்லையா? ஸோ ஏன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு திமுக காரங்க நடந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்த கம்ப்ளைண்டாக இருக்கட்டும், இதுதான் இது வற்புறுத்துகிறது, வலியுறுத்துகிறது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பக்கம் இவரை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்குங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ திரு சி ஜோசப் விஜய் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பேசியிருக்கோம், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்க போகிறோம். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக அமைச்சர் பதவியை எடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ இந்த வழக்கில் விசாரணை நடந்தா எப்படி நடக்கும், எப்படி செய்வாங்க, திரு சரத்குமார் அவர்கள் சிக்குவாரா அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேல யார் யார் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உண்மைதானா அப்படிங்கிற மெட்டா டேட்டா வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதை செய்வாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு விளக்குரை கொடுக்கும் பொழுதே திரு அமைச்சர் சரத்குமார் அவர் சொல்றாரு, இது நான் தான் இருக்கிறது, நான் தான் அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஸோ தெர் இஸ் நோ செட்பேக். அதில் வந்து நீங்கள் பின்னோக்க முடியாது, பின்வாங்க முடியாது. ஸோ உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க காவல்துறை. விசாரிக்கும் பொழுது இது கூட இருந்த யார் யார், அந்த கூட ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க யார், இன்னும் கூட எத்தனை பேர் போயிருந்தீங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ இந்த என்ன சந்தேகம் வரும்னா, இந்த விசாரணை ஒரு சாதாரண நபர் அவருக்கு இந்த காவல்துறை எப்படி விசாரிக்குமோ, எப்படி உருட்டி மிரட்டி உண்மையை சொல்றான்னு விசாரிக்குமோ, அதே மாதிரி இவங்களை விசாரிக்குமா அப்படின்ற டவுட் இருக்கு. ரெண்டாவது, இது நார்மலா ஒரு பர்சன் ஏதோ ஒரு எக்ஸ்வைசட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் ஃபர்ஸ்ட் காவல்துறை அது அடிப்படையில் சந்தேக வழக்கிலேயாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை எஃப்ஐஆர் போட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த ரிமாண்டு இங்க நடக்குமா அப்படின்ற அடுத்த கேள்வி, சந்தேகம் தான். சரி, விசாரிக்கிறாங்க இல்லைங்களா, என்ன கேட்பாங்க? யார் யார் போயிருந்தீங்க, எத்தனை பேர் போயிருந்தீங்க, குழந்தை எத்தனை மணிக்கு, குழந்தையும் ஒய்ஃபும் கூட போயிருந்தாங்களா, போயிருந்தாங்கன்னா டிக்கெட் ஏதாவது இருக்குதா, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா, இல்லைன்னு சொல்லுவார். சரி, ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தீங்களா, இல்லைன்னு சொல்லுவார். எத்தனை மணிக்கு குழந்தை அழுதுச்சு, எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து இந்த மாத்திரைக்கு உடச்சி கொடுத்தீங்க, எவ்வளோ மாத்திரை உடச்சி கொடுத்தீங்க, இதெல்லாம் கேட்பாரு. இப்போ இவர் தான் சொல்லுவார், கால் மாத்திரை, அரை மாத்திரை உடச்சி கொடுத்தோம். அப்படி என்ன சொல்லுவார், அப்படி பொடியாக தாங்க இருந்துச்சு, அந்த பொடியான மாத்திரையை நாங்கள் சும்மா வச்சு தட்டிட்டு உட்காந்துருந்தேன். இது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது கொக்கைன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த சமயத்தில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டேன், ஒரு கெத்துக்காக நான் பண்ணிட்டேன், அது உண்மை கொக்கைன் கிடையாதுங்க, அது வெறும் மாத்திரை தான், நாங்கள் சும்மா பில்டப் கொடுக்க பண்ணியிருந்தோம்னு இதை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக, அப்போ என்ன அர்த்தம், அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் தூய சக்தி, ஒரு தூய்மையான நபர், அவரு கொக்கைன் எடுத்துக்கல, போதைப் பொருள் எடுத்துக்கலன்றது அவர் சொல்றாரே. ஆனால் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண விதமாக யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஹேர் டெஸ்ட், இது மூணையும் கொடுக்க வைப்பாங்களா? ஏன்னா யூரின் பிளட்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா யூரினை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் அது இருக்கும், பிளட்டை பொறுத்தளவுக்கு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும். ஹேரை பொறுத்தளவுக்குனா ஃபியூ மந்த்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு கொக்கைன் எடுத்துக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் அப்படின்னா எப்படி ரீசெண்டாக எடுத்திருக்கணும், எடுத்திருக்கணும். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி, ஹேர் டெஸ்ட் பண்ணி, அவர் வந்து அவர் முடியல வந்து போதை பொருளுக்களை அந்த ஒரு ட்ரேசஸ் இருக்கா செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இந்த அளவுக்கு போகாது, போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ட்ரேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது உறுதியாகும். உறுதியானா அதுக்கப்புறம் தான் சரிங்க இது உறுதியாகுது, அப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்கன்ற கன்ஃபார்ம் ஆகுது. இல்லை சார், நான் வந்து அன்னைக்கு எடுத்த வீடியோவில் நான் அது கொக்கைன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. இப்போ உங்கள் ஹேரில் அந்த போதைப் பொருள் ட்ரேசஸ் இருக்குது, போதைப் பொருள் யார்கிட்ட வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, இந்த நபர் யாருன்னு சொல்லுங்கள், அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் அந்த அளவுக்கு இந்த விசாரணை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதான் நடவடிக்கை சரத்குமார் அவர்கள் மீது பாயும், சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும். இது அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் பிக்கெஸ்ட் டவுட். ஏன்னால் அப்படி கொண்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய செட்பேக்காக அமைஞ்சிரும் திமுக அரசாங்கத்துக்கு நினைப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இல்லை சப்போஸ் வேற வழி இல்லாமல் எதிர்கட்சியான திமுக கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி
விசாரணை அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக என்ன பண்ணுன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்கும். இல்லை ஒரு கோர்ட் மானிட்டட் கேஸாக நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லும். அப்படி கொண்டு வந்தால்தான் இது இந்த டெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கொண்டு வரப்படலை அப்படின்னால் இந்த வழக்கை இப்போ கொஞ்சம் பேசுவாங்க, அப்புறம் அப்படியே மதிப்பீடு இல்லைங்க நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம், இது போதைப் பொருளாக கிடையாதான், இது வெறும் டேப்லெட் தானா. அப்போ என்னன்னா அந்த சமயத்தில் பசங்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக டேப்லெட் அப்படி சும்மா நுணுக்கி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு, இது முழுக்க சும்மா ப்ரொபகேண்டா பண்றதுக்கான ஃபேக் வீடியோ பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த கேஸை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. எது எப்படியோ பொதுமக்கள் கிட்ட தவிக அரசு மீதும் சரத்குமார் அவர்கள் மீதும் ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ ஒருவேளை உண்மையாலுமே சரத்குமார் அவர்கள் உண்மையானவரு, டீடோட்லரு, ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறதை பொதுமக்கள் கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா அழகா உண்மையாலுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க, பேஸ்டர் மாத்திரை எடுத்துக்கோங்க, ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க, எடுத்து இப்படி டொக்குன்னு உடைங்க அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பொழுது தவிக அரசை சப்போர்ட் பண்ற மக்களை யோசிச்சு பாருங்க, உண்மையாலுமே ஐடியா கொடுக்குறவங்க அப்படி எடுத்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப பேசக்கூடிய எல்லா வாயும் அடைச்சிரும். ஆமாப்பா உடைக்க முடியுதுப்பா, நமக்கு தான் வரலையோ, நம்ம ட்ரை பண்ணி சரியா பண்ணாம விட்டோமோ, அவர் உடைச்சிட்டா இருப்பாரு, ப்ராப்பரா பக்கா உடைச்சிருக்காரு, இதே நைஸா தூளாயிருக்கே அப்படிங்கிறது உறுதியாகும். மக்களே என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.